என்னோட வெயிட் லாஸ் ஜர்னிக்கு ஹெல்ப் பண்ணுற 4 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் பற்றி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் திங் என்னென்னா, பிளான் யுவர் கோல். அதாவது நீங்கள் என்ன வெயிட் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எவ்வளோ கிலோ லூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்கள் வெயிட் லாஸ் ஜர்னி எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு நாள் 2 நாள் ஆஃப் த ட்ராக் போனாலுமே இந்த கோலை பார்த்த உடனே நீங்கள் பேக் டு ஃபார்ம் வந்துடுவீங்க. இப்படி பண்ணுறதுனால எனக்கே நான் ரொம்ப செல்ஃப் மோட்டிவேட்டடாக இருக்க ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இது நம்மளை நாமே அனலைஸ் பண்ணிக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. நமக்கு எது ஒர்க் அவுட் ஆகுது, இல்லை எது ஒர்க் அவுட் ஆகலை, இன்னும் நம்ம என்ன சேஞ்ச் பண்ணிக்கணும், நம்மளோட ப்ரோக்ரஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்குமே இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, நான் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு. நான் 15:9 ரேஷியோ தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதாவது 15 hours ஆஃப் ஃபாஸ்டிங் அண்ட் 9 hours ஆஃப் ஈட்டிங். இதுதான் என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னிக்கு ரொம்பவே கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். இது ஃபாலோ பண்ணுறதுனால என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னி ரொம்பவே ஈஸியாக இருக்குது. இந்த 9 hours நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் டயட்டில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் மாட்ரேட் லெவலாக இருந்துட்டு நீங்கள் வந்து ஒரு 15 hours ஃபாஸ்டிங் இருக்கிறது வந்து உங்கள் வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேர்ட் விஷயம் என்னென்னா, கட்டிங் டவுன் சுகர் அண்ட் ப்ராசஸ்டு ஃபுட். நான் முன்னாடி நிறைய சுகர் அண்ட் அவுட் சைட் ஃபுட் எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த டயட் ஃபாலோ பண்ண ஆரம்பித்ததுலேருந்து நான் அதை ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணி 80 to 90% குறைச்சிட்டேன். ப்ராசஸ்டு ஃபுட்டில் என்ன ப்ராப்ளம்னா, நம்ம எவ்வளோ கலோரி எடுத்துக்கிறோன்னே தெரியாமல் நம்ம நிறையா எடுத்துகிட்ருப்போம். அதுதான் நம்ம வெயிட் கெயினுக்கு மெயினான ரீசனாகவே இருக்கும். அதை அவாய்ட் பண்ணிங்கனாலே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபோர்த் என்னென்னா, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. நீங்கள் ஏதாவது ஒரு ஃபார்ம் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியாக உங்கள் டெய்லி ரொட்டீனில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. நான் வந்து வாக்கிங் போயிட்டுருக்கேன். உங்களுக்கு என்ன பிடிக்குதோ, ஸ்விம்மிங், ஏதாவது ஒன்று உங்களுக்கு பிடிச்சதை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டியாக அண்ட் உங்களோட டெய்லி ரொட்டீனில் இன்க்ளூட் பண்ணிக்கிற மாதிரி ஆக்டிவிட்டியாக பார்த்து பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக அதை பண்ணிகிட்டே இருக்க முடியும்.